2 நாளா மொக்கையா போயிட்டு இருந்ததுக்கு, இப்போ தான் ஆஃப்டர்நூன் கொஞ்ச நேரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் போயிட்டுருக்கு. இது யார் பண்ணியிருக்காங்கன்னா, மாயாவிஸ் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மார்னிங்கே சொன்னாங்க, நம்ம சின்ன வயசுலேருந்து மறந்து போன சின்ன சின்ன டாஸ்க்கெல்லாம் நாங்க குடுப்போம். யார் வேணா இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். புதுசு புதுசா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்க இதுவரைக்கும் எங்கேயுமே கேட்காத மியூசிக்கல் சேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து என்னன்னா, குனிஞ்சு நிக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து சுபிக்ஷா. அதுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன். அதுக்கு அடுத்த லெவல் வந்து அமித் பார்கவோ இல்லைனா விக்ரமோ 2 பேத்துல யாரோ ஒருத்தவங்க. ஸோ இப்படி குனிஞ்சு நின்னா அவங்கள ஜம்ப் பண்ணி மேலே ஏறி ஜம்ப் பண்ணி போகணும். பரவாயில்ல, ரம்யா சூப்பராக பண்ணிட்டாங்க. விக்ரமையும் ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஆனால் அமித் பார்கவ் மேலே மட்டும் ஏறி சப்புன்னு உட்காந்துட்டாங்க. எல்லாரும் வந்து காப்பாற்றலை. ரம்யாவை கீழே இறக்கி விட்டுறாங்க. ஆனால் அமித் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவ். அவர் ஒன்றும் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறார். அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருக்கார். அவ்வளோதான் அவருக்கு புரியும் போல இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கார். ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா வராங்க. அரோரா வந்து சுபிக்ஷா ஃபஸ்ட் லெவல்லையே அரோரா கீழே விழுந்துடுறாங்க. சுபிக்ஷாவையும் தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் சபரி ஒரு கை, கமருதீன் ஒரு கை பிடிச்சி அரோராவை வந்து ஜம்ப் பண்ண வைக்க ட்ரை பண்ணாங்க. சபரி வந்து ஃபுல்லாக ஜம்ப் பண்ணார். கானா வினோதும் கமருதீன் எல்லாருமே சூப்பராக ஜம்ப் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்ச நேரம் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இந்த 2 டேஸ் டாஸ்கில் ஒன்லி ஒரு ஒர்த்தி கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டால் நான் இதை தான் சொல்லுவேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.